பிள்ளைகள் வட இந்திய வைணவ பக்தி இயக்கத்துக்குள்ள இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீ சைதன்யர் ஏற்கனவே ஸ்ரீ சைதன்யர் தொடர்பாக பாதி விடயங்களை நாங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு ஏனைய விடயங்களையும் ஏற்கனவே பார்த்ததையும் கடைசி கொண்டு என்ன செய்ய போறோம், நாங்கள் முடிக்க போறோம். அவர் ஸ்ரீ சைதன்யர் தொடர்பாக இதுவரைக்கும் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். வட இந்திய வைணவ பக்தி நெறியாளர்கள் உள்ளே இந்தியாவின் நாதியா மாவட்டத்தில் உள்ள மாயாப்பூர் எனும் ஊரிலே வாழ்ந்த நாதியா மாவட்டத்தில் உள்ள மாயாப்பூர் எனும் ஊரிலே வாழ்ந்த ஜெகத்நாதே மிஸ்டர் சசி தேவி தம்பதியருக்கு மகனாக கிபி 1486 ஆண்டு பிறந்தவரே என்ன இயற்பெயர் பிள்ளையர் கௌரங்கன் எனும் இயற்பெயர் கொண்ட ஸ்ரீ சைதன்யர் ஆவார். அப்ப ஸ்ரீ சைதன்யர் தொடர்பாக வந்தால் நாங்கள் முதலாவது பந்தியை நாங்கள் இப்படி துவங்க வேண்டும் பிள்ளையர். வட இந்திய வைணவ பக்தி நெறியாளர்கள் உள்ளே இந்தியாவின் நாதியா என்னும் மாவட்டத்தில் மாயாப்பூர் என்னும் ஊரிலே வாழ்ந்த ஜெகநாதே மிஸ்டர் சசி தேவி தம்பதியருக்கு மகனாக கிபி 1486 ஆண்டு பிறந்தவரே கௌரங்கன் என்னும் இயற்பெயர் கொண்ட ஸ்ரீ சைதன்யர் ஆவார். அதாவது இவர் தனது மனைவியாகிய லக்ஷ்மி பிரியா என்பவரது மரணத்தை தொடர்ந்து அவருடைய கோரிக்கை தனது தாயினது கோரிக்கைக்கு அமைவாக ஆறு திருமணம் செய்தவர் விஷ்ணு பிரியா என்பவரை திருமணம் செய்த போதிலும் இல்லற வாழ்வில் நாட்டமின்றி தனது எத்தனாவது வயது 24வது வயதில் இல்லற வாழ்வை துறந்து தன்னை முற்றுமுழுதாக இறை பணிக்காக அர்ப்பணித்தார். முதலாவது பந்திக்குள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை தொடர்பாக இவர் பக்தி செயற்பாடுகளுக்குள்ள நுழைந்ததற்குரிய பின்புலம் தொடர்பாக என்ன செய்ய வேண்டும், கலைக்க வேண்டும். அவர் முதலாவது பந்திக்குள்ள கலைக்கக்கூடிய வட இந்திய வைணவ பக்தி நெறியாளர்கள் உள்ளே இந்தியாவின் நாதியா மாவட்டத்தில் உள்ள மாயாப்பூர் எனும் ஊரிலே வாழ்ந்த ஜெகநாத மிஸ்டர் சசி தேவி தம்பதியருக்கு மகனாக கிபி 1486 ஆண்டு பிறந்தவரே கௌரங்கன் எனும் இயற்பெயர் கொண்ட ஸ்ரீ சைதன்யர் ஆவார். அதாவது இவர் தனது மனைவியாகிய லக்ஷ்மி பிரியாவின் மரணத்தினை தொடர்ந்து தனது தாயினுடைய கோரிக்கைக்கு அமைவாக விஷ்ணு பிரியா என்பவரை திருமணம் செய்த போதிலும் தனது 24வது வயதில் இல்லற வாழ்வில் நாட்டமின்றி என்ன செய்திருக்கிறார், தன்னை முழுதும் இறை பணிக்காக அர்ப்பணித்திருக்கிறார். இதை பார்த்துட்டோம் ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அடுத்த வந்திக்குள்ள நாங்கள் சொல்ல வேண்டும் அம்மா ஸ்ரீ சைதன்யருடைய பக்தி செயற்பாடுகள் உள்ளே என்ன செய்தவர் அம்மா சங்கீர்த்தன இயக்கம் ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கதாகும் என்று சொல்ல வேண்டும். அதாவது சங்கீர்த்தன இயக்கம் ஆரம்பித்த சைதன்யர் என்ன செய்திருக்கிறார் என்றால் பிள்ளைகள் கிராமம் தோறும் சென்று ஹரியில் திருநாமத்தினை பாடி கொள்கை பிரசாரம் செய்தமை. அதே போல என்ன செய்தவர், யாத்திரைகளை மேற்கொண்டு என்ன செய்தவர் பிள்ளைகள் பக்தி பற்றிய உரையாடல்கள் மற்றும் விவாதங்களில் என்ன செய்தவர் ஈடுபட்டிருக்கிறார். அவகாரங்க அடுத்த பந்தியை நாங்கள் இப்படி செய்ய வேண்டும். அடுத்த பந்திக்குள்ள என்னதை பற்றி கிடைக்க போறோம் பிள்ளைகள், சங்கீர்த்தன இயக்கம் ஆரம்பித்தவை ஸ்ரீ சைதன்யர். ஒவ்வொரு விடயம் அதாவது எல்லா விடயமுமே நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் இயல்பான அளவு 4 பந்திகளுக்குள்ள என்ன செய்யறோம், நாங்கள் அமைக்கிறோம். நாங்கள்
சரி, ராமானந்தர 3 பந்திக்குள்ளே என்ன செய்றாங்க, அமைக்கிறாங்க. கபீர்தாசர 4 பந்திக்குள்ளே என்ன செய்யறோம், அமைக்கிறோம். மீராபாயும் கட்டமைப்பு வினாக்குள்ள வந்தால் 4 பந்திக்குள்ளே எப்படி நாங்கள் உள்ளடக்கலாம் என்ன செய்கிறோம், கலைச்சிருக்கிறோம். அதே போல ஸ்ரீ சைதன்யரை பற்றி நாங்கள் கதைக்கும் போது பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறோம், முதலாவது பந்திக்குள்ள அவருடைய என்னது, அதாவது அவர் பக்தி செயற்பாடுகளுக்குள்ள நுழைந்தமைக்கான பின்னணியை கதைக்குவோம். அப்படி அவர் வந்து செய்த பக்தி செயற்பாடுகளுக்குள்ள முதலாவது சொல்றோம் சங்கீர்த்தனை இயக்கம் ஆரம்பித்தவை. சங்கீர்த்தனை இயக்கம் ஆரம்பித்த சைதன்யர் கிராமம் தோறும் சென்று கலியின் திருநாமத்தினை பாடி என்ன செய்வார், கொள்கை பிரசாரம் செய்தவை. அதே போல யாத்திரைகள் மேற்கொண்டு பக்தி பற்றிய உரையாடல்கள் மற்றும் என்ன செய்திருக்கிறார்கள், விவாதங்களில் ஈடுபட்டதன் மூலமாக என்ன செய்திருக்கிறார், வைணவ பக்தி நெறியினை தலை தோங்க செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார், தலை தோங்க செய்து. இதோட நாங்கள் இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேதமற்ற பக்தி நிலையினை உருவாக்கியமை சிறப்பிற்குரியதாகும். பேதமற்ற பக்தி நிலையினை உருவாக்கியமை சிறப்பிற்குரியது. இரண்டாவது பந்தியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முடிக்க வேண்டும். சரியா? அப்ப பாருங்க, ஸ்ரீ சைதன்யருடைய பக்தி செயற்பாடுகளுடைய சங்கீர்த்தனை இயக்கம் ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது சங்கீர்த்தனை இயக்கம் ஆரம்பித்த சைதன்யர் கிராமம் தோறும் சென்று கலியின் திருநாமத்தினை பாடி கொள்கை பிரசாரம் செய்தமை, யாத்திரைகள் மேற்கொண்டு பக்தி பற்றிய உரையாடல்கள் மற்றும் விவாதங்களின் மூலமாக வைணவ பக்தி நெறியினை தழைத்தோங்க செய்துள்ளதோடு பேதமற்ற பக்தி நிலையினை உருவாக்கியுள்ளமை சிறப்பிற்குரியதாகும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கதைக்க வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே கதைச்சிருக்கோம் தானே. அடுத்த பந்திக்குள்ள நாங்கள் சொல்லக்கூறும் பிள்ளைகள் இந்த ஸ்ரீ சைதன்யர் தொடர்பாக, இந்த ஸ்ரீ சைதன்யருடைய சிந்தனைகளுக்குள்ள போதனைகளுக்குள்ள இறைவன் தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஆன்மா தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறார். இந்த இரண்டையும் தான் என்ன செய்ய போறோம், அடுத்த பந்திக்குள்ள கதைக்க போறோம். அப்ப பாருங்க, ஸ்ரீ சைதன்யருடைய போதனைகளில் இறைவன் பற்றிய சிந்தனைகள் சிறப்பிடம் பெறுகின்றன. என்ன சொல்ல வேண்டும், ஸ்ரீ சைதன்யருடைய போதனைகளில் இறைவன் தொடர்பான சிந்தனைகள் சிறப்பிடம் பெறுகின்றன. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முடிவானே உண்மை பொருளாகிய இறைவன், முடிவானே உண்மை பொருளாகிய இறைவன் எனவும் அன்பு தெய்வம் ஆனந்த வடிவினன் என்றெல்லாம் பாடி பரவசம் அடைந்துள்ளதோடு நிற்குணன் சகுனன் எனவும் போற்றியுள்ளார் என்று சொல்லப்போம். சரியா? பாருங்க, அடுத்த பகுதிக்குள்ள என்ன செய்ய போறோம், ஸ்ரீ சைதன்யருடைய போதனைகளில் இறைவன் தொடர்பான சிந்தனைகள் சிறப்பிடம் வருகின்றது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முடிவான உண்மை பொருளாகிய இறைவன் எனவும், ஈஸ்வரன் எழுதலாம் பிழை இல்லை, முடிவான உண்மை பொருளாகிய இறைவன் எனவும் அன்பு தெய்வம் ஆனந்த வடிவினன் என்றெல்லாம் பாடி பரவசம் அடைந்துள்ளதோடு, அன்பு தெய்வம் ஆனந்த வடிவினன் என்றெல்லாம் பாடி பரவசம் அடைந்துள்ளதோடு நிற்குணன் சகுனன் எனவும் போற்றியுள்ளார். நிற்குணன் சகுனன் எனவும் போற்றி. அவ இறைவன் தொடர்பாக அவர் சொன்ன சிந்தனைகளை பிள்ளைகள் ஒரே வசனத்துக்குள்ள கொண்டு வரும். என்னது, ஆறு இறைவன் சொல்றார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் எப்படி எல்லாம் போற்றார், அன்பு தெய்வம் ஆனந்த வடிவினர் என்று என்ன செய்கிறார், பாடி பரவசம் அடைகிறார். அதே போல அந்த இறைவனுடைய பண்பு தொடர்பாக 2 விடயம் சொல்றார். என்னது, நிற்குணனாகவும் இருப்பாராம், அதே போல எப்படிப்பட்டவன் சகுனனாகவும் இருப்பாராம் இறைவன். அதே போல ஜீவன் தொடர்பாக கூறுகையில் இறைவனுக்கு ஆன்மாவிற்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்படினும் ஆன்மா இறைவனுடைய சேவகனே அன்றி, ஆன்மா
இறைவனாக மாட்டான், இறைவனாக மாட்டான் என கூறியுள்ளான். இறைவனாக மாட்டான் என்று அதாவது ஆன்மா தொடர்பாக சொல்றார்கள். ஆன்மா தொடர்பாக சொல்லி சொல்றார். இந்த ஆன்மாவிற்கும் இறைவனுக்கும் இடையில நெருங்கிய தொடர்புகள் இருக்குதானா? ஆனால் இந்த ஆன்மா இறைவனுடைய சேவகன் தானே தவிர அது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அல்லது எந்த ஒரு நிலையிலையும் அது இறைவனாக என்ன செய்யாது, உருவாக முடியாது என்று சொல்றார். அப்ப பாருங்க, அடுத்த வந்திக்குள்ள கரைக்கிற பிள்ளைகள் ஸ்ரீ சைதன்யருடைய போதனைகளுள்ளே இறைவன் தொடர்பான சிந்தனைகள் முக்கியத்துவம் வருகின்றன. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முடிவான உண்மை பொருளாகிய இறைவனின் அன்பு தெய்வம் ஆனந்த வடிவன் என்றெல்லாம் பாடி பரவசம் அடைந்துள்ளதோடு நிற்குணன் சகுணன் எனவும் போற்றுகின்றார். அதே போல ஜீவன் தொடர்பாக கூறுகையில் இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்பட்டாலும் ஆன்மா இறைவனுடைய சேவகனே அன்றி ஆன்மா இறைவனாக மாட்டான் என கூறியுள்ளமை சிறப்பிற்குரியதாகும். என கூறியுள்ளமை சிறப்பிற்குரியதாகும். இது கிளியரா? இதுக்குள்ள குழப்பம் இருக்காது. ரைட். அப்ப பாருங்க, ஸ்ரீ சைதன்யருடைய போதனைகளுள்ளே இறைவன் தொடர்பான சிந்தனைகள் சிறப்பிடம் பெறுகின்றது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முடிவான உண்மை பொருளாகிய இறைவன் எனவும் அன்பு தெய்வம் ஆனந்த வடிவினன் என்றெல்லாம் பாடி பரவசம் அடைந்துள்ளதோடு நிற்குணன் சகுணன் எனவும் கூறியுள்ளார். அதே போலவே ஜீவன் தொடர்பாக கூறுகையில் இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்பட்டாலும் ஆன்மா இறைவனுடைய சேவகனே அன்றி, எனது சேவகனே அன்றி ஆன்மா இறைவனாக மாட்டான், ஆன்மா இறைவனாக மாட்டான் என கூறியுள்ளவை சிறப்பிற்குரியதான். ஒரு நிமிஷம். யோகியாவிலே புலவர்களுக்குள்ளே இறுதியாக நாங்கள் சொல்லி முடிக்க போற பிள்ளைகள் இவருடைய போதனைகளில் முக்கியத்துவம் பெற விடயங்கள். இது தத்துவ சிந்தனைகள், அதாவது மெய்யியல் தொடர்பாக காட்டுகிறோம், அதாவது இறைவன் தொடர்பாகவும் ஆன்மா தொடர்பாகவும். அவ காரண பிள்ளைகள் வட இந்திய பயண முதலாவது பந்திக்குள்ளே எங்களுடைய ஸ்ரீ சைதன்யர் பக்தி செயற்பாடுகளுக்குள்ள வந்ததுக்குரிய பின்புலத்தை நாங்கள் கருத்துறாங்க. வட இந்திய வைணவ பக்தி நெறியாளர்களுள்ளே இந்தியாவின் நாதியா மாவட்டத்தில் உள்ள மாயாப்பூர் எனும் ஊரிலே வாழ்ந்து ஜெகநாத மிஸ்டர் சசிதேவி தம்பதியருக்கு மகனாக கிபி 1486 ஆண்டு பிறந்தவரே கௌரங்கனின் இயற்பெயர் கொண்ட ஸ்ரீ சைதன்யர் ஆவார். இதை எழுதப்படும். பாருங்க, இதுக்குள்ளே எத்தனை விடயம் வந்துட்டு அவர் பிறந்த மாவட்டம், ஊர், அவருடைய பெற்றோர், அவருடைய இயற்பெயர், அவர் பிறந்த ஆண்டு. சரியா? அடுத்து தொடர்ந்து சொல்ல போறதில் இவர் தனது மனைவியாகிய லட்சுமி பிரியாவின் மரணத்தினை தொடர்ந்து தனது தாயின் கோரிக்கைக்கு அமைவாக விஷ்ணு பிரியா என்பவரை வாயத்திலிருந்து கதைக்கப்படும். விஷ்ணு பிரியா என்பவரை மனம் முடித்த போதிலும் இல்லற வாழ்வில் நாட்டமின்றி தனது 24வது வயதில் இல்லற வாழ்வினை துறந்து தன்னை முழுது முறைப்பணிக்காக பணித்தார். சரி, இது பக்தி செயற்பாடுகளுக்குள்ள வந்ததற்கான பின்புலம். சரி, அடுத்த பந்திக்குள்ள கலைக்கிறம்பளே அவருடைய பக்தி செயற்பாடுகளுக்குள்ள முக்கியமானது இந்த சங்கீர்த்தன இயக்கம். ஸ்ரீ சைதன்யருடைய பக்தி செயற்பாடுகளுள்ளே சங்கீர்த்தன இயக்கம் ஆரம்பித்தவை குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது சங்கீர்த்தன இயக்கம் ஆரம்பித்த சைதன்யர் ஊர்தோறும் அல்லது கிராமம் தோறும் சென்று ஹரியின் திருநாமத்தினை பாடி கொள்கை பிரசாரம் செய்தமை, யாத்திரைகள் மேற்கொண்டு பக்தி பற்றிய உரையாடல்கள் விவாதங்களில் ஈடுபட்டதன் மூலமாக என்ன செய்திருக்கிறார், வைணவ பக்தி நெறியினை தலைத்தோங்கிய செய்துள்ளதோடு பேதமற்ற பக்தி நிலையினை உருவாக்கியமை சிறப்பிற்குரியதாகும் என்று சங்கீர்த்தன இயக்கம் தொடர்பாகவும் சங்கீர்த்தன இயக்கம் ஆரம்பித்தது தொடர்பாகவும் அதனுடைய வாயிலாக அவர் செய்த பணிகள் தொடர்பாகவும் சொல்றோம்.
அடுத்த பந்திக்குள்ள சொல்ல வேண்டும் பிள்ளைகள், அவர் இறைவன் ஆன்மா தொடர்பாக சொன்ன கருத்துக்கள். ஸ்ரீ சைதன்யருடைய போதனைகளில் இறைவன் தொடர்பான சிந்தனைகள் முதன்மை பெறுகின்றன. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே முடிவான உண்மை பொருளாகிய இறைவன் எனவும் அன்பு தெய்வம் ஆனந்த வடிவினெல்லாம் பாடி பரவசம் அடைந்துள்ளதோடு நிற்குணன் சகுணன் எனவும் போற்றியுள்ளார். இதே போலவே ஆன்மா தொடர்பாக கூறுகையில் இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்பட்டாலும் ஆன்மா இறைவனுடைய சேவகனை அன்றி ஆன்மா என்ன ஆக மாட்டார், இறைவன் ஆக மாட்டார் என கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த வகைக்குள்ள சொல்ற பிள்ளைகள், ஸ்ரீ சைதன்யருடைய போதனைகளில் குருவின் மீது என்ன செய்வது பிள்ளைகள்? பணிவு காட்டுதல். என்னதையும் பணிவு காட்டுதல். அறப்பண்புகளை வளர்த்தல். அறப்பண்புகளை வளர்த்தல். சத்திய நெறியில் நிற்றல். சத்திய நெறியில் நிற்றல். அமைதி பேணுதல். அமைதி பேணுதல் ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். குருவின் மீது மதிப்பும் மரியாதையும் பணிவும் காட்டுதல், அதே போல அறப்பண்புகளை வளர்த்துக் கொள்ளுதல், சத்திய நெறியில் நிற்றல், அதே போல அமைதி பேணுதல் முதலானவை முக்கியத்துவம் இவருடைய போதனைகள். சரியா? ஸ்ரீ சைதன்யருடைய கொள்கைகளை பரப்பிய சீடர்களுக்குள்ள நித்யானந்தர், யாராலும் நித்யானந்தர், பாலதேவர், நித்யானந்தர் பாலதேவர், ஹரிதாஸ், இவர்தான் யார் பிள்ளைகள்? இவருடைய சீடர்களுக்குள்ள இஸ்லாமியராக விளங்கியவர் ஹரிதாஸ். எம்சிக்குள்ள கேட்பாங்க பிள்ளைகள், ஸ்ரீ சைதன்யருடைய சீடர்களுள்ளே இஸ்லாமியராக விளங்கியவர் யார் என்றால் ஹரிதாஸ். சரியே? கபீர்தாசரை அடித்து விட்டுருவாங்க. அவரும் இஸ்லாமியத்தில் இருந்துதான் என்ன செய்தவர்? வைணவத்துக்கு வந்து பணியாற்றினவர். அதற்கு ஸ்ரீ சைதன்யருடைய சீடர்களுள்ளே இஸ்லாமியராக விளங்கியவர் என்றால் ஹரிதாஸ். அடுத்தது பிள்ளைகள் ஜீவ கோஸ்வாமி. என்ன சுவாமி? ஜீவ கோஸ்வாமி ஆகியோர் சிறப்பிக்குரியவர்களாக இவ்வாறு இல்லறத்தினை துறந்து வைணவ பக்த நெறிக்காக அரும்பணியாற்றிய ஸ்ரீ சைதன்யர். இவ்வாறு இல்லறத்தினை துறந்து வைணவ பக்த நெறிக்காக அரும்பணியாற்றிய ஸ்ரீ சைதன்யர் பிள்ளைகள் எத்தனையாம் ஆண்டமா? 1534 ஆண்டு. 1534 ஆண்டு என்ன செய்தவர் என்று சொன்னால் இறைவன். சரிதானே? அப்ப இவ்வளவு விஷயம் தான் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஸ்ரீ சைதன்யம் தொடர்பாக தரை கேட்க சொல்ல வேண்டிய விடயம். இதுக்குள்ள குழப்பம் இருக்கா? திரும்பி சொல்ல வேணும். அதை சொல்லுங்க. ரைட். அப்ப பாருங்க, ஸ்ரீ சைதன்யருடைய போதனைகளில் குருவின் மீது மதிப்பும் மரியாதையும் பணிவும் காட்டுதல், அறப்பண்புகளை வளர்த்தல், சத்திய நெறியில் நிற்றல், அமைதி பேணுதல் முதலானவை முக்கியத்துவம் பெற்று விளங்கியுள்ளன. இவருடைய கொள்கைகளை பரப்பிய சீடர்களுள்ளே நித்யானந்தர், பாலதேவர், ஹரிதாஸ், ஜீவகோ சுவாமி ஆகியோர் சிறப்பிற்குரியவர்கள் ஆவர். இவருடைய கொள்கைகளை பரப்பிய சீடர்களுள்ளே நித்யானந்தர், பாலதேவர், ஹரிதாஸ், ஜீவகோ சுவாமி முதலானோர் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஆவர். இவ்வாறு இல்லறத்தினை துறந்து வைணவ பக்தினரைக்காக அரும்பணி ஆற்றிய ஸ்ரீ சைதன்யர் கிபி 1534 ஆண்டு இறைபதம் அடைந்தார் என்று சொல்லிவிட்டார். முதலாவது பந்திக்குள் என்ன பிள்ளைகள்? பக்தி செயற்பாட்டுக்கு வந்ததுக்கான பின்புலம். இரண்டாவது பந்திக்குள் என்ன செய்ய வேண்டும்? அவ்வாறு பக்தி செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவர் ஆரம்பித்தது என்னது? சங்கீர்த்தனை இயக்கம்.
மூன்றாவது அவர் வந்து இறைவன் தொடர்பாகவும் ஆன்மா தொடர்பாகவும் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும். நான்காவது அவருடைய போதனைகள்ல முக்கியத்துவம் பெற விடயம் அவருடைய கொள்கைகளை பரப்பிய சீடர்கள் அவருடைய இறைப்பதம் அடைந்த ஆண்கள் சொல்லி முடித்து விட்டவன். சரியா? குழப்பம் இருக்காது உள்ள கிளியரா? அதுக்காக குழப்பம் இருக்கா? திருப்பி சொல்லணுமா இருக்காது? வட இந்திய வைணவ பக்தியாளர்களுள்ளே இந்தியாவின் நாதியாவின் மாவட்டத்தில் உள்ள மாயாப்பூரில் வாழ்ந்தே ஜெகநாத மிஸ்டர் எல்லாரும் வாயத்திறந்து கதைச்சாதான் வாயில வரும், இல்லாட்டி எனக்கு நல்லா வாயில வரும்னு சொல்லியிருக்கிறார். ரைட். ஜெகநாத மிஸ்டர் சசி தேவி ஆகியோருக்கு மகனாக கிபி 1486ஆம் ஆண்டு பிறந்தவரே அவுரங்கசீபின் இயற்பெயர் கொண்ட ஸ்ரீ சைதன்யர் ஆவார். அதாவது இவர் தனது மனைவியாகிய லட்சுமி பிரியாவின் மரணத்தினை தொடர்ந்து தனது தாயுடைய கோரிக்கைக்கு அமைவாக விஷ்ணு பிரியா என்பவரை திருமணம் செய்த போதிலும் இல்லற வாழ்வில் நாட்டமின்றி தனது 24வது வயதில் இல்லற வாழ்வினை முற்றும் துறந்து தன்னை முழுதும் இறை பணிக்காக அர்ப்பணித்தார். அடுத்த வந்திக்குள்ள பிள்ளைகள் ஸ்ரீ சைதன்யருடைய பணிகளுள்ளே சங்கீர்த்தன இயக்கம் ஆரம்பித்தமை, அதாவது பக்தி செயற்பாடுகளுக்குள்ளே சங்கீர்த்தன இயக்கம் ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது சங்கீர்த்தன இயக்கம் ஆரம்பித்த ஸ்ரீ சைதன்யர் கிராமம் தோறும் சென்று ஹரியின் திருநாமத்தினை பாடி கொள்கை பிரசாரம் செய்தவை, யாத்திரைகள் மேற்கொண்டு சமயம் அதாவது பக்தி பற்றிய உரையாடல்கள் மற்றும் விவாதங்களில் ஈடுபட்டதன் மூலமாக வைணவ பக்தி நெறியினை தழைத்தோங்க செய்துள்ளதோடு வேதமற்ற பக்தி நிலையினை உருவாக்கியமை சிறப்பிற்குரியதாகும் என்று முடிக்கிறது. அடுத்தது பிள்ளைகள் ஸ்ரீ சைதன்யருடைய போதனைகளில் என்ன முக்கியத்துவம் வருது? இறைவன் தொடர்பான சிந்தனைகள் சிறப்பிடம் வருகின்றது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே முடிவான உண்மை பொருளாகிய இறைவன் எனவும் அன்பு தெய்வம் ஆனந்த வடிவெல்லாம் பாடி பரவசம் அடைந்துள்ளதோடு நிற்குண சகுணன் எனவும் போற்றியுள்ளார். இது மாத்திரமன்றி ஆன்மா தொடர்பாக கூறுகையில் இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்பட்டாலும் ஆன்மா இறைவனுடைய சேவகனே அன்றி ஆன்மா இறைவனாக மாட்டான் என கூறியுள்ளமை சிறப்பிற்குரியதாக என்று முடிக்கிறோம். அங்கால சொல்ற பிள்ளைகள் ஸ்ரீ சைதன்யருடைய போதனைகளில் குருவின் மீது மதிப்பும் மரியாதையும் பணிவும் காட்டுதல், சத்திய நெறியில் நிற்றல், அறப்பண்புகளை வளர்த்தல், அமைதி பேணுதல் முதலானவை முக்கியத்துவம் பெற்று விளங்கியுள்ளன. இதுதான் என்று சொல்லக்கூடாது, முதலானவை முக்கியத்துவம் பெற்று விளங்கியுள்ளன. இவருடைய கொள்கைகளை பரப்பிய சீடர்களுள்ளே நித்யானந்தர், பாலதேவர், ஹரிதாஸ், ஈவ கோஸ்வாமி ஆகியோர் சிறப்பிடம் பெற்று விளங்குகின்றனர். இவ்வாறு இல்லறத்தினை துறந்து என்ன செய்தார்? வைணவ பக்தி நெறிக்காக அரும்பணியாற்றிய ஸ்ரீ சைதன்யர் கிபி 1534ஆம் ஆண்டு இறைபதம் அடைந்தார். முடித்து விட்டார். குழப்பம் இருக்காருக்குள்ள கிளியரா? வட இந்திய வைணவ பக்தி நெறியாளர்களுக்குள்ள நாங்கள் இராமானந்தரை பார்த்தனாங்கள், கபீர்தாசர் பார்த்தனாங்கள், மீராபாயை பற்றி கருத்தினாங்கள், ஸ்ரீ சைதன்யரை நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறோம். நாளைக்கு நாங்கள் துளசிதாசரை என்ன செய்ய போறோம்? முடிவுக்கு கொண்டு வர போறோம். அதோட வட இந்திய வைணவ பக்தி இயக்கம் என்ன செய்யுது? முழுமையாக உங்களுக்கு முடிவுக்கு வரும். சரி, கட்டாயம் வட இந்திய வைணவ பக்தி நெறியிலிருந்து 2ஆம் தவணைக்கு உங்களுக்கு வினாயன செய்யும் அமையும். ரைட். அதுக்கு நாங்கள் இதுவரைக்கும் ராமானந்தர், கபீர்தாசர், மீராபாய்க்குள்ள பரீட்சைகளை இன்றைக்கு நாங்கள் செய்தாச்சு. ரைட். நாளைக்கு மீராபாய், ஸ்ரீ சைதன்யர் 2 பேருக்குள்ள பரீட்சை. சரி, அதே போல தமிழ்ல என்னென்ன பரீட்சை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல. குற்றங்கடிதல் என்ற அதிகாரம் இருக்கல்ல, அந்த அதிகாரத்துக்குள்ள 4 வினாவிடை இருக்குதானே, 4 வினாவிடையுமே நாளைக்கு பரீட்சை. சரியா? அப்ப குற்றங்கடிதல்ல 4 வினாவிடை பரீட்சை வரக்கூடிய. அதே போல வட இந்திய வைணவ பக்தி இயக்கத்துக்குள்ளே மீராபாய், ஸ்ரீ சைதன்யர் ஒரு தலைப்புக்கு 10 நிமிடம் படிதல்வன், அதன் அடிப்படையில் 60 நிமிடம். குற்றங்கடிதல் 4 கேள்வி எல்லாம் 4 இதுல 2 பேர் 60 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் நாளைக்கு பரீட்சை. சரியா? தொடர்ச்சியாக சந்திப்போம். நாளை மாலை 4 மணிக்கு சென்று வாருங்கள். நன்றி.